55, 58, 50, 60 வயசு ஆள் வந்து ஒரு ஜோஷர் கிட்ட ஜாதகெல்லாம் கொண்டு போய் கை காட்ட போனாங்களா. என் வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமா இருப்பேனா, நிம்மதியா இருப்பேனா, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோஷியன் சொன்னாங்க, முட்டா உன் கை பார்த்து என்ன பிரயோஜனம், உன்னுடைய பிள்ளைங்க ஜாதகத்தை கொண்டு வா, அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ற பாக்குற, அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தா நீ சந்தோஷமா. பிள்ளைங்க பெரிய சாதனையாளர்கள் ஆக வேண்டாம், நல்லவங்களா இருந்தாலே நல்லவங்களாக இருந்து சாதனையாளராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய பேரண்ட்ஸ் கங்கை அமரன் அவர்கள், எஸ்பிபி அவர்கள், இளையராஜா அவர்களுக்கு நீங்க மனமார்ந்த பாராட்டு. எத்தனை சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் உங்க அப்பா அம்மாவை நீங்க சந்தோஷப்படுத்த வச்சுட்டா, அவங்கள வந்து திருப்திப்படுத்த வச்சுட்டா, சமுதாயத்துக்கே திருப்தி படிச்ச மாதிரி. 83 எங்க அப்பா ஒரு 80 நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் வந்து ஒரு கார் வச்சு 2 சர்வீஸ் வச்சு நீங்க இருக்கணும், என் கூடவே இருக்கணும். நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேன். 10 இயர்ஸ் இருந்தேன். நான் போயிட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கம்மி இருக்கு சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே இல்லை. வாழ்க்கையில குரு எவ்வளோ முக்கியமோ நண்பனும் அவ்வளோ முக்கியம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் உங்க வாழ்க்கை துணைவை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி அருமையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த நட்பு எப்பவுமே தொடரணும்.